நான் ரீசென்ட்டா Instagramல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மீம் பார்த்தேன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா என்னன்னா, ஹெல்ஃபயர் கிளப்ல வந்து டஸ்டின் வந்து மெம்பரா ஜாயின் பண்ணியிருப்பான். அது வந்து எட்டியோட கிளப் அது. எட்டியோட கிளப்பு. எட்டி வந்து இது பண்ணனால, டஸ்டின் வந்து எட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தனால, நம்ம டஸ்டின வந்து மூக்கு வாயெல்லாம் உடைச்சு விட்டுருப்பாங்க. அதாவது மொத்த ஊருக்குமே எட்டிய பிடிக்காது. அவன வந்து ஒரு கல்ட் வச்சிருக்கான்ங்கிற மாரி சொல்லி அவன இது மாரி சொன்னனால, அவனுக்கு வந்து டஸ்டின் சப்போர்ட் பண்ணனால நல்லவன் தான். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டஸ்டின் சப்போர்ட் பண்ணனால மூக்கு வாயெல்லாம் உடைச்சு விட்டுருப்பாங்க. அப்போ Instagramல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது இந்த மீம் பார்த்தேன். கிளைமாக்ஸ்ல முடிக்கும்போது இந்த வில்லுக்கு வந்து வெக்னாவோட பவர்ஸ் கிடைச்சிருக்கும். அது வந்து கிளைமாக்ஸ்ல வந்து நோஸ் ப்ளீடிங் ஆகுற மாரி குடுத்துருப்பாங்க. உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு. அது இப்போ ரீசென்ட்டா ட்ரெண்டிங் கூட ஆச்சு. நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்காதவன்லாம் ஸ்டோரி வச்சுட்டு இருந்தான். இந்த மாரி வில்லுக்கு வந்து பவர் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. டேய் படத்த பாருங்கடா! அவன் ஸ்டார்ட்டிங்லேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு அப்பதான்டா உங்களுக்கு புரியும். இந்த மாரி வச்சிருப்பாங்க. அப்ப நான் பார்க்கும்போது வில்லுக்கு பவர் கிடைச்சிருச்சுன்னு போட்டிருந்தாங்க. கீழ பார்த்தா இந்த நோஸ் ப்ளீட் ஐ வாண்டட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நோஸ் ப்ளீட் வந்து நமக்கு வேணுங்கிறது பவர்ஸ் பவர்ஸ் கிடைச்சா நோஸ் ப்ளீட் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. கீழ பார்த்தா த நோஸ் ப்ளீட் ஐ கெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம டஸ்டின் மூக்கு வாயெல்லாம் உடைச்சு விட்டுருப்பானுங்க மூடிட்டு இல்லாம. எகத்தாள் மயிறு பேசி அடி வாங்கியிருப்பான். அது அத போட்டிருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே இது கொஞ்சம் உண்மதான்ப்பா. நம்ம ஒண்ணு எதிர்பார்ப்போம். நம்ம அது மாரி கிடைக்கும்னு. கடைசியில நமக்கு கிடைக்கிறது செருப்படி மட்டும் தான் மிச்சமாகும். என்ன பண்றது? உண்மையிலேயே இந்த இந்த பேஜ் என்னன்னு தெரியல. மேல ஒரு லோகோ வச்சிருக்கு. பாஸ் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. நல்ல நல்ல மீம்ப்பா ஆனா. இந்த வேற லெவல்.